ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் துர்கா காந்தி. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃப்ரைடே, வெள்ளிக்கிழமை அன்றைக்கி என்னோடய நாள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வ்ளாகில் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் பாப்பாங்களுக்கு ரீஓப்பனும் கூட. இன்றைக்கி நான் வந்து மார்னிங் என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். போதும் என் மனதோடு சேர்த்து வைத்த வலிகள் தீரும். பார்த்தீங்கன்னா நம்ம விளக்குக்கு திரி போட்டுடலாமா? தெரியுதுமா? நம்ம வந்து சாமிக்கு வந்து பொட்டெல்லாம் வச்சுட்டு நான் பார்த்தீங்கன்னா விளக்கு பற்ற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பொட்டெல்லாம் வைப்பேன். எங்கள் வீட்டில் ஒரு சின்ன கிருஷ்ணர் இருக்காரு, அவருக்கு பொட்டு வச்ச வேண்டியதான். குட் மார்னிங். பாப்பாவுக்கு அக்காவுக்கு சோபிகா பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டா. குட் மார்னிங் சொல்லிட்டா. குட் மார்னிங். குட் மார்னிங் டு ஆல் ஆஃப் யூ. ஓகே. இன்னொரு ஆள் தூங்கிட்டே இருக்கிறாங்க இன்னும் வீடியோ எடுத்துட்டு. ஏத்திக்கா ஒரு சின்ன பிளேட் எடுத்துடலாம். வேண்டாம் சுபி துளியவோ வீடியோலையே வராத. அப்போ அம்மா தெரியல, நீ தான் தெரியல. எங்கள் அம்மா இப்போ ஃப்ரிட்ஜுக்குள்ளே எதையோ வைக்கிறாங்க. என்னதுங்க? ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்து எதையோ எடுக்கிறாங்க. சோபியம்மா வாங்க சாமி கும்பிடுங்க. நீங்கள் குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுறீங்களா? சரி, ஓகே. அதுக்குள்ளே நெருப்பு அணைஞ்சிடும். என்னம்மா? அதுக்குள்ளே நெருப்பு அணைஞ்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்டு முடிச்சிட்டேன். சோபிகாவுக்கு வந்து இன்றைக்கி ஒரு சார்ட் ஒர்க் வேறு பண்ணி கொடுக்கணும், சமைக்கணும். டைம் 7:30 ஆயிடுச்சு. நேற்றுக்கு நைட்டு கொஞ்சம் லேட்டாக தூங்கிட்டேன். நீங்கள் போய் ப்ரஷ் பண்ணி சீக்கிரம் கிளம்புங்க, ஓடுங்க. பண்ணிக்கலாம் போ. அவள் இப்போ தான் எழுந்திரிச்சிருக்கா. சரி, இப்போ வந்து நம்ம இன்றைக்கி என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா, என்ன சமையல்? காளான் பிரியாணி வந்து நம்ம பண்ண போகிறோம். டக்குன்னு சமைச்சிட்டு பாப்பாவுக்கு சாட் ஒர்க் பண்ணி விட்டு பாப்பாங்களுக்கு 8 மணிக்கு ஸ்கூல் அனுப்புகிறோம். இன்னும் 1/2 hour தான் டைம் இருக்குது. வாங்க நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா காளான் பிரியாணிக்கு தேவையான எல்லா ஐட்டத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்டேன். ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் ரெடியாக இருக்கிறது ரைத்தா மட்டும்தான் இப்போதைக்கு நம்ம வீட்டில் ரெடியாக இருக்குது.
சரி இப்போ நம்ம வந்து அடுப்பு பற்ற வச்சிடலாம், டைம் ஆகி போச்சு. குக்கரில் தான் நான் வந்து பண்ணுறேன். இந்த சைடு வந்து நம்ம பால் ஊற்றி வச்சிடலாம், டீ போடணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட் ஆகி போச்சு. பாப்பா வந்து டைம் ஆச்சு. பாப்பாவுக்கு 8:20க்குலாம் வந்து சோபிகா வந்து ஸ்கூலில் உள்ளே இருக்கணும், அப்படி இல்லைன்னா வெளியே நிற்க வச்சிட்றாங்களாம் ஒரு பீரியடு. அந்த மாதிரி பாப்பா சொல்லிகிட்டு இருந்தா. நான்லாம் ஸ்கூல் போகிறப்ப பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பீரியட் வெளியே நிற்க வைக்கிறதுக்கோசரமே ஸ்கூல் லேட்டாக போவேன். யாரெல்லாம் அந்த மாதிரி ஸ்கூல் போயிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஸ்கூல் லைஃப்பெல்லாம் அந்த மாதிரி தானே, ஏமாத்துற வேலை. சரி, பார்த்தீங்கன்னா நம்மளோட பால் வந்து காஞ்சிருச்சு. நம்ம வந்து டீ போட்டுடலாம். எழுந்திரிச்சாங்களாம்மா? ஒர்க் பண்ணுறதா? டீ போடலாம். டீ இன்னைக்கு ரொம்ப நேரம் ஆகி போச்சே. யார் ஸ்கூலில் போய் அடி வாங்க போகிறாங்கன்னு தெரியலோ. சோபிகாவா ரித்திகாவா? செம்ம காண்டாயிடுவாங்க அவங்க. ஏலக்காய் டெய்லி காலையில் பார்த்தீங்கன்னா இஞ்சியும் ஏலக்காவும் தட்டி போட்டு டீ குடிங்க, அதுதான் உடம்புக்கு நல்லது. என்ன பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லு, என்ன வேணும்? என்னன்னு சொல்லு. அப்புறம் பண்ணி விட்ற எல்லாத்தையும், கவலைப்படாத, ஸ்கூல் போயிடலாம். லீவ் போட்டுறியா? நீ கேட்டாலும் நான் லீவ் போட விட மாட்டேன், கிளம்பிடலாம், கவலைப்படாத. சீக்கிரம் சாப்பாடு செய்யணும். பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து நான் வந்து தாளிச்சு விட்டுட்டேன். தாளிச்சு விட்டுட்டு இப்போ ஒரு லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் விசில் மூடி வச்சோம்னா ஒரு 5 நிமிஷத்தில் விசில் வந்துடும். இது வந்து நம்ம அந்த விசில் அடங்குறதுக்குள்ளே பாப்பாங்களுக்கு தலை செய்வது பிடிக்கிறதுன்னு பாப்பாவுக்கு ப்ராஜெக்ட் வேறு பண்ணணும். இடையில பார்த்தீங்கன்னா நான் பாத்திரத்தில் கழுவி வச்சுருவேன். எப்பயுமே எங்கள் சிங்கில் பாத்திரம் இருக்கவே இருக்காது. ஏன்னா பாத்திரம் இருந்துச்சுன்னா நிறையா சேர்ந்துடும். வீட்டு வேலை மொத்தமாக செய்கிற அன்றைக்கி மட்டும்தான் எங்கள் சிங்கில் நிறையா பாத்திரம் இருக்கும். சரி, ஓகே. இப்போ வந்து ஒரு கொதி வந்து நம்ம வந்து விசில் வச்சிடலாம். பார்த்தீங்கன்னா நம்மளோட டீ வந்து ரெடி ஆகிடுச்சு. மெயினாக காலையில் எப்பவுமே ஏலக்காவும் இஞ்சியும் தட்டி போட்டு லவங்கமும் தட்டி போட்டு டீ கொடுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப தொண்டைக்கு நல்லது இந்த கிளைமேட்டுக்கு. ஓகேங்களா? சரி, இப்போ நான் வந்து பாப்பாங்களுக்கு தலை சீவிட்டு கிளப்பி விட்றேன். இப்போ வந்து நான் சோபிகாவுக்கு தலை வந்து சீவி விடுறேன். பாப்பாங்களுக்கு வந்து நான் தலை குளிக்க வைக்கல. நான் எப்பயுமே பார்த்தீங்கன்னா சனி ஞாயிறு செகண்ட் சாட்டர்டே அந்த மாதிரிலாம் வருது இல்லைங்களா, அந்த மாதிரி நாளில் குளிக்க வைப்பேன். அப்படி இல்லை இடையில ஏதாவது லீவ் இருந்துச்சுன்னா மட்டும்தான் ஸ்கூல் போகிற டைம் வந்து குளிக்க வைப்பேன். மற்ற நாள் குளிக்க வைக்க மாட்டேன் தலைக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இவங்களாம் நேரமாக ஸ்கூல் போகிறாங்க இல்லைங்களா, இங்கே வந்து பனி சரியில்லை கிளைமேட். அப்புறம் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுன்னா நம்மளால் வந்து அவஸ்தைப்பட முடியாது. அதனால் சரி, இப்போ டக்குன்னு பாப்பா தலசி விட்டு அதுக்குள்ளே சாப்பாடு விசில் வரணும். 10 நிமிஷத்தில் எல்லா வேலையும் நடக்கணும். ஜூம் மந்திர காலி போட்ட மாதிரி. என்னால் சிரிக்காம இருக்க முடியல, கை ஆட்டாம இருக்க முடியல. சரி, யார் வேணாம்னா சிரிச்சா கையாடுது. கேமராமேன் ரித்திகா சிரிச்சா கையாடுதான். ரித்திகாவுக்கு ஒரு வேலை இல்லை. காலையில் இருந்துருச்சா ரித்திகா? திருப்பியும் படுத்துக்கிட்டு போய் தூங்கிட்டேன். ரித்திகா ரித்திகா தலசி விட்டுக்கிறியா? அது இது பண்ணல பாஸ்கெட் எப்போ பண்ணுவோம்? உனக்கு என்ன பண்ணணும்? பாஸ்கெட் டைம் ஹிந்தியில 8:05 ஆயிடுச்சு. யார் சுகனு? இந்த பிள்ளை சுகன் சுகன் இருக்கு. அவன் தான் ஃப்ரெண்ட் ஆட்டுதுங்க ரித்திகாவுக்கு. அப்படியா? இப்போ வச்சுட்டு கையை போச்சு. நாங்கள் போகிற நேரத்துக்கு கொஞ்சம் அவசரப்படுவோம். எங்க கொஞ்சம் பெருசா கட் பண்ண கை அகலம். இது வந்து சாப்பாடு இன்னொரு விஷயம் வந்து ஆசை.
எனக்கும் வேணும். உனக்கு பண்ணிக்கலாம், உனக்குலாம் ஒரு அர்ஜென்ட் இல்லை, கம்ன்று. எனக்குன்னு இருப்பேன். சோறு போட்டு தரேன், சாப்பிட்றேன். அது மட்டும் சொல்லுங்க. ஊட்டி விடுறதா? சீக்கிரமா சொன்னாங்களா? அதையே நீ சொல்லவே இல்லைன்ட்ட. ஏப்பாப்பா என்ன சொல்லணுமோ அதை சொல்லிடாத. இது ஏன், இது என்னாச்சு? ஒரே பேச்சில் தெரில, அதுக்கு மேலே நான் கேட்கக்கூடாது. என்ன எடுத்தி அம்மா அம்மான் இருக்க? நம்ம சோறை தின்னுட்டு இருக்கிற, எனக்கு வேணும்னு இருக்க. ஏங்க பூவு எங்க பாப்பா வீடியோ எடுங்க. எங்க ரித்திகா பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்தோம்னா அப்படியே கண்ணு தண்ணி உள்ள எடுத்துக்கும். எதுக்கு ரித்திகா சிரிச்சிட்டு இருக்க? எடுத்து வைக்கல. இது உங்க மேம் கம்ப்யூட்டர் தான் பிரச்சனை. டைம் ஆச்சே. டைம் பார்த்தீங்கன்னா இங்கே 8:20 ஆயிட மாட்டேங்குது. பாப்பாங்களுக்கு வேகமாக சாப்பாடு ஊட்டிகிட்டு இருக்கேன். இவங்க போயிட்டாங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடும். ஓகேங்க, பேக் எடுத்து கீழே போங்க. ஒரு 2 கீழே போ. சீக்கிரம் சாப்பிட்டாங்கம்மா. பாய். ஓகே, அவ்வளோதான். பாப்பாங்களுக்கு டைம் ஆச்சு. ஓடு 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 ஓடு. டாட்டா டாட்டா சொல்லிட்டு போ. சரி போ. இவ்வளோ நேரம் பண்ணிட்டு இதையே எங்கள் சோபிகா மறந்துட்டு போயிடுச்சு. உடஞ்சி போயிடுறதுக்கா, கொடுத்துரு. மெதுவா போ. ஏன் ரித்திகா? பார்த்தீங்கன்னா அவங்களாம் ஸ்கூல் கிளம்பிட்டாங்க. சோபிகா வேறு இன்றைக்கி போய் ஸ்பீச்சு சொல்லணும் ப்ரேயரில். டைமே பார்த்தீங்கன்னா ஐயோ 8:20 ஆயிடுச்சு. சோபிகா முகமே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்ன பண்ணுவாங்கன்னு தெரில. சாப்பிட்டு போயிட்டாங்க. இன்றைக்கி நான் கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சிட்டேன். எப்பயும் இந்த மாதிரி எந்திரிக்க மாட்டேன், கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அவ்வளோதான். நம்ம வந்து ஒரு டம்ளர் டீ குடிச்சிட்டு அடுத்தடுத்து வேலையை பார்க்கலாம். நம்ம காலையில் எழுந்திரிச்சி சமைச்சி குடிச்சு எல்லாம் பண்ணாலும் நம்ம குடிக்கிற டீ ஆறி தான் போயிருக்கும். இது எத்தனை பேர் அனுபவிச்சுருக்கீங்கன்னு என்ன சொல்லுங்கள். ஏன்னா நான் டெய்லியுமே அனுபவிக்கிறேன். டீ வச்சுருவேன், அவருக்கு வந்து சூடாக ஊற்றி கொடுத்துருவேன். அவர் குடிச்சிட்டு பாப்பாங்களை வந்து ஸ்கூல் கூட்டிகிட்டு போயிடுவார். ஆனால் என்னோடய டீ பார்த்திங்கன்னா எப்பயுமே ஆறி தான் இருக்கும். அதை வந்து நான் சூடு பண்ணி குடிக்கணும்னு கூட எனக்கு தோன்றதில்லை. குடிச்சிட்டு அடுத்த வேலையை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் போயிடுது. டெய்லியும் எப்படி இருக்கிறது ரெடியாக கிளம்பி எங்களோட ஒரு மேட்சாக போட்டிருக்குங்க. நான் குளிச்சுட்டேன், நீ குளிக்கல. ஏன் குளிக்கல? வெள்ளிக்கிழமை சாமி கும்பிடுவோம். சாமி கும்பிடு. சாமி கும்பிடுறா. இவருக்கு வந்து அதெல்லாம் வந்து பெருசாக இல்லை. எனக்கும் பார்த்தீங்கன்னா கும்பிடுவேன். ரொம்ப பக்தியில் எனக்கும் இல்லை. இதை வீடியோவில் நான் கண்டிப்பாக காமிக்க மாட்டேன். காமிக்கலாமா? அதெல்லாம் சாமி கும்பிடுறதில்ல. என்னைக்காவது ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா சாமி கும்பிடுவேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் சாமி கும்பிடுவேன். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா கடவுளை திட்டுவேன், அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் இல்லை. நான் எப்பயும் அவரை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். கண்டிப்பாக இவரை மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க, எனக்கும் தெரியும். அது என்ன பண்ணுறது, இவருக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து இருக்கேன். உங்களுக்கு வந்து நான் ஒரு வீடியோ போடுறேன் கண்டிப்பாக, என்னை பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படிங்கிறது. ஓகேவா? கண்டிப்பாக அந்த வீடியோ போடுறேன். இவர் என்னெல்லாம் நினைக்கிறாரு எனக்கும் தெரியாது. 12 வருஷம் பொழப்பு தான் ஓடி இருக்குது. இவர் என்ன நினைக்கிறாருன்னு எனக்கு தெரியல. அதை தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அந்த ஒரு வீடியோ போட்டுடலாமா? நாளைக்கே போட்டுடலாம். நாளைக்கெல்லாம் டைம் இல்லை. என்னை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லையா? இதான் தமிழ். இன்னொரு நாளைக்கு பேசிக்கலாம். இதான் தமிழ். என்ன சிந்தரில் சண்டை அந்த மாதிரிலாம் நாங்கள் டைட்டில் வைக்க மாட்டோம். என்ன உள்ள விஷயம் இருக்கோ அதுதான் நம்மளோட டைட்டில். ஓகேங்களா? சரி, இப்போ என்ன பண்ணலாம்? சாப்பிடலாம். பாப்பா கூட அவசரமாக சாப்பிட்டுருவோம் கூட. நீ இப்படியே எனக்கு கை வலிக்குது.
ஒயிட் அண்ட் கோட் இது பிடி பேசலாம். மழை வந்துட்டு இருக்குல்ல, அதனால ப்ரேயர் இருக்காது. இது பிடிங்க. ஏன் சரி, என்ன எப்போ ஆஸ்பத்திரி விட்டு போய் பார்க்குறேன்? என்னாச்சு? எனக்கு ஆப்ரேஷன் அதுக்கு போகணுமா? என்னால் நைட்டு தூங்க முடியல தெரியுமா? நேற்று நைட்டு சரி போகலாம். இன்னைக்கு போகலாம். ஒருத்தி வந்து நைட்டு அப்படி இவர் காதுகிட்டே இரும்புறேன், காது கேட்காம குறைச்சிட்டு தூக்கிட்டு இருக்காரு. டென்ஷன் ஆகி எந்திரிச்சு நான் சோஃபாவில் படுத்துட்டேன். நான் எப்போ எந்திரிச்சு சோஃபாவில் படுத்துன்னு தெரியுமா? எனக்கே தெரியல. 2 மணி ஆயிடுச்சு. சித்திகா வந்து டாடி எனக்கு தூக்கமாக வரல, நான் இங்கே படுத்துக்கிறேன்னுச்சு. சரி படுத்துக்காமாண்ணா, அவன் படுத்துருச்சு. அப்புறம் பார்த்தா ஒன்றும் காணா. எங்கம்மா அம்மானா தெரியலன்னுச்சு. அப்புறம் நான் பக்கத்தில் செல் எடுத்து ஃபோன் பண்ணேன். இங்கே ஃபோன் அடிச்சது. ஃபோன் பண்ணியா? சரி இங்கே உட்காந்து இங்கே படுத்து பெட்ரூம்லேருந்து ஹாலுக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு, அது எனக்கு தெரியல. அப்புறமா சரிட்டு எழுந்திரிச்சு வந்து பார்த்துட்டு தான் அப்புறம் சரி பாப்பா தனியாக படுத்து போய் கொடுத்துட்டேன். சோஃபாவில் இடம் இல்லை. இல்லை இடம் இல்லைனாலும் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு வந்திருப்பேன். எத்தனை மணிக்கு வந்தேன்? நித்திக்க பயமாக இருக்குன்னு சொல்லி படுத்துச்சு. எத்தனை மணிக்கு வந்தேன்? தூக்கமாக வரல சொல்லி எத்தனை மணின்னு தெரில. வந்தப்போ எழுப்பி விட்ருக்கலாம்ல. நைட் எனக்கு இரும்பி தூக்கமே இல்லை. அதனால தான் நீ காலையில் 7 மணி ஆயிடுச்சு. ஒரு வேளை நீ இருமுனதை பார்த்து தான் ரித்திகா பயந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அப்படியா? எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு தூக்கமாக வரல டாடி, நான் உங்க கூட படுத்துக்கிறேன்னு வந்து படுத்துச்சு. ரொம்ப இருமல் எனக்கே ரொம்ப ஜாஸ்தியாக இருமல் எனக்கே தெரிஞ்சிச்சு. நான் நல்லா தூங்கிட்டேன். அதுக்கேற்ற மாதிரி இந்த மழை வேற நசன்னு பெஞ்சிட்டு இருக்குது. எதுக்கு தான் மழை வருதுன்னு போய் எங்கேயாவது அங்கே கிராமத்து பக்கம் பெஞ்சா கூட ஒரு வெள்ளாமை எடுக்கிறதுக்கு இதாக இருக்கும். இங்கே பெஞ்ச என்ன பிரயோஜனம்? இங்கேயும் தேவையா மழை? இங்கே சிட்டிக்குள்ள மட்டும் தான் இல்லை, வெளியிலலாம் விவசாயம் தான் பண்ணுறாங்க. ஆமாம், இங்கேயும் மழை தேவை. எனக்கு தெரியல எப்படி. பூ 70 ரூபா ஒரு மனம். பூவா? நம்மகிட்ட தான் ஒரு மட்டும் பூ இருக்காது. பிளாஸ்டிக் பூங்க அது. வெள்ளிக்கிழமை மாதிரி நல்ல பூ வைக்கணும். நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குண்டு மல்லிலாம் வைக்க மாட்டேன். ஏன்னா அது வந்து குண்டு குண்டாக இருக்கான். நான் சொல்லுங்க, வாசமாக இருக்குமா? வாசமாக இருக்கும். எனக்கு வந்து அந்த வாசனை சேராது. தலைவலியாக வந்துடும். இந்த முல்லைப்பூ பார்த்திங்கன்னா லைட்டான மைல்டான ஒரு வாசம் இருக்கும். அதனால நான் முல்லைப்பூ தான் வைப்பேன். இங்கே கிளாரிட்டியாக இல்லை. இங்கே பாரு இப்படி திரும்ப நம்ம அப்போ தான் வெள்ளையாக தெரியும். எப்படினாலும் நம்ம மூஞ்சி கருப்பு தானே இருக்குது. ஐஃபோன் வந்து என்ன ஒரு இதுனா முகத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் அப்படியே காமிக்குது, இப்படியே காமிக்கிறது. இதே ஒரு வீடியோ எடுத்து போடணும். சரி சாப்பிடலாமா? பசிக்குது. எனக்கு இந்த வெள்ளை முடியெல்லாம் அப்படியே காட்டுது. வெள்ளை முடி காமிக்குதான், இங்கே இருக்கிறதுனால தான் காமிக்குது. நான் நம்மளுக்கு கருப்பாக காமிக்குதுன்னு நான் சொல்கிறேன். நாங்கள் கருப்பு தான், அதுக்குன்னு இந்த ஃபோனில் பார்த்தா ரொம்ப கருப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஃபில்ட்ரு போட்டு வீடியோ போடுறதுனால அந்த ஃபில்டரில் இருக்கிறத எங்கள் கலர் நாங்களே நம்பிக்கிட்டு இருக்கோம். ஃபில்டர் இல்லாமல் ஃபோட்டோவே எடுக்க முடியல இல்லைங்க. இனிமேல் நான் வந்து ஃபில்டர் இல்லாமல் வீடியோ எடுக்கணும்னு முடிவு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எடுத்துகிட்டு தான் இருக்கோம். நம்மள வர விளாக் எல்லாமே ஃபில்டர் இல்லைங்க. ஷார்ட்ஸ் போடுற பாருங்க, அதாவது பாட்டு, அதில் பாருங்க பயங்கர க்ளோவாக இருப்பேன். அது வந்து ஃபில்டர் தான். இதை மட்டும் அவங்களுக்கு தெரியாது, நான் சொல்லிட்டு இருக்கேன். என்ன கலருன்னு நினச்சிட்டு. அதான் நம்ம சில்வர் ப்ளே பட்டன். பக்கத்துலேயே ஒரு கோல்டு வாங்கி வச்சுட்டுனா சோபா இல்லை கோல்டு ஏதாவது ஒரு கோயிலுக்கு மாலை போட்டு வந்துடும். நான் கோல்டு சீட்டு போட்டுருக்குங்களா கோல்டுக்கு? அது 11 மாதம் உடனே வாங்கிடலாம். ஏன் இவருக்கு லலிதா சொல்றதுக்கு ஸ்கீம் சொல்லிட்டு இருக்காரு. நான் எப்படி 11 மாசத்துல வாங்க முடியும் அப்படின்னு வச்சுட்டு இருக்கேன். நான் தான் சீட்டு போடுறோம்ல. நான் கம்மிடுங்க. இன்னும் 6 லட்சம் சப்ஸ்கிரைபர், இன்னும் 6 பேர் வருங்கிற மாதிரி சொல்கிறேன். 6 லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்தால் நம்ம வந்து கோல்டு வாங்கிடலாம். எங்களோட கனவு இல்லை, எங்கள் பிள்ளைங்களுக்கோசரம் வாங்கணும் இல்லைங்க. பாப்பாங்க எப்போம்மா கோல்டு வாங்குவீங்கன்னு அவங்க ஈஸியாக கேட்குறாங்க. அதை வாங்குறதுக்கு எவ்வளோ கஷ்டம் எங்களுக்கு தானே தெரியும். திடீர்னு ஏறுது, திடீர்னு இறங்குது, ஒரு நாள் ஓடுது, ஒரு நாள் குதிக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது இந்த யூடியூப் பழப்பு. இதில் ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணுவாங்க, யூடியூப்பில் சம்பாதிக்கிறேன். இன்றைக்கி ஒரு கமெண்ட் வந்து பார்த்தீங்க இல்லையா, 10th படிச்சுட்டு என்ன ஓவராக சீன் போடுறேன் அப்படின்ட்டு. எப்படி தெரியும் உங்களுக்கு 10th? நம்ம தான் வரலாறுல பார்த்துருப்பாங்க. ஆமாம், நான் 10th தான் படிச்சிருக்கேன். 10th ஃபெயில். மேக்ஸில் நான் ஃபெயில், 28 மார்க் மேக்ஸில். நானே ஒத்துக்கிறேன். இதில் என்ன கமாண்டில் வந்து சொல்கிறாங்க, மேக்ஸில் 28 மார்க்கு, அட்டம்ப்ட் அடிச்சு 78 மார்க் எடுத்தேன். எங்கள் அத்தை வந்து நீ மாடு மேய்க்கு தாண்டி போவேன் அப்படின்னு சொன்னால, கடைசி இவங்க என்னை மாடு மேய்க்கு தான் கூட்டிகிட்டு போட்டாங்க. 78 மார்க் எடுத்தும் நான் மாடு மேய்க்கு தான் வந்திருக்கேன். பெரிய மாடு 2 சின்ன மாடு வச்சுக்கிட்டு
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டுக்காருக்கு சுட சுட பிரியாணி. ஆவி போகிறது தெரியுதுங்க. அப்படியா? ஆமாம், வீடியோவில் ஆவி போகுது. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. செம்ம டேஸ்டா? சூப்பராக இருக்கும். ஆகா, அப்படியா? செம்மையாக இருக்கும். நீ சொன்ன மாதிரி சொல்லிட்டுனா நீ சரி, நீ இப்போ நான் சொல்லாத மாதிரி சொல்லு, உண்மை சொல்லு. உண்மையிலே சூப்பராக இருக்கும். காளான் பிரியாணி எப்பயுமே சூப்பராக இருக்கும். நான் செஞ்சனால நீ செஞ்சது தான் வேறு லெவலில் இருக்கும். சாப்பிட்டுட்டு அடுத்தடுத்த வேலையை பார்க்க வேண்டியதான். நைட்டு பூரா இருமிட்டு இருந்தால் இப்போ தயிர் போட்டு சாப்பிட்டுருக்குறேன். பிரியாணிக்கு ரைத்தா இல்லைன்னா சாப்பிட முடியுது. இன்னும் ஃபுல்லாக இருமல் வரும். ஆமாம், எனக்கு எதுவும் பயங்கரமாக உடம்பு சரியில்லாமல் போகுது அட்டுக்குதுங்க. நான் இல்லைன்னா நீ என்னங்க பண்ணுவேன்? கடையில் வாங்கி சாப்பிட்டுவேன். இவ்வளோதான் ஒரு ரியாக்ஷனா? நான் இல்லைன்னாங்கிறேன், கடையில் போய் சோறு சாப்பிட்றதுக்கு பேசிகிட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு ஃபஸ்ட் ஆளாக நான் தான் வந்தேன். கேட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே நான் தான் வந்தேன். ஏன்னா நேற்றுக்கு சொல்லியிருந்தோம், நீங்கள் தான் ஃபஸ்ட்டு வரணும், எப்போ பார்த்தாலும் நீங்கள் கடைசியாகவே வரீங்க அப்படின்ட்டு. அதனால் நேரமாக போயிட்டேன். இப்போ பாப்பா என்ன பண்ணுறான்னு பாருங்கள். மேடம் பண்ணுறீங்க? என்ன மேடம் பண்ணுறீங்க? நீங்கள் கழுவ மாட்டிங்களா? ஏன்? சாப்பிட்டீங்களா? டிஃபன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுங்க. மண்டையில் கொட்டுக்க வைக்க போகிறோம் பாரு, மண்டை உடைப்போது. இப்போ என்னம்மா என்ன இது? அடுத்தது எல்லாத்தையும் உரப்பு பேஸ்கெட். சரி போடு, போய் வை, நான் கொட்டிக்கிறேம்மா. சரி சீக்கிரம், பசிக்குது, சாப்பிடலாம். உள்ளே வச்சிரு. போகலாம் போகலாம் போகலாம். எடுத்து வை, எடுத்து வை. ரித்திகா ஸ்கூல்லேருந்து வந்து இந்த வேலைலாம் செய்வாங்க, வீடியோ எடுக்கிற அன்னைக்கு மட்டும். ஏம்மா? பார்க்குறேன் பார்க்குறேன் பார்க்குறேன். இப்போ நான் பின்னாடியே வரணுமா? வீடியோ ஆஃப் பண்ணிட்டு தான் இருக்கா வேலை? என்னது? ஐடி கார்டை கழட்டணும். நீ ஐடி கார்டு பேக்கில் வச்சுக்க வேண்டியதானே? சரி இறங்கு. மிஸ் பார்ப்பாங்க வீடியோவை. சரி வா வா வா, இறங்க இறங்க இறங்க. கால் மாட்டி விழுந்துடாத ரித்திகா. வேற என்ன எடுத்து வைக்கணும்? அவ்வளோதானா? சீக்கிரம், டைம் ஆச்சு. என்னது மேக்ஸ்ல? சம் போட சொல்லி கொடுத்தாங்க. என்ன சம்மு? சம்னா ப்ளஸ் பண்ணா எவ்வளோ வரும்ட்டு. இப்போ 6 ஸ்டார்ஸ்னா ப்ளஸ் 8 ஸ்டார்ஸ்னா மொத்தம் எவ்வளோ வருமோ அந்த மாதிரி சொல்லி கொடுத்தாங்க. 8 to 6 சேர்த்துனா எவ்வளோ வரும்? 8 அப்படியே 9லேருந்து என்ன? இப்படி என்ன 6 8 8 விட்டுரு. கை க்ளோஸ். இப்போ ஓப்பன் பண்ணு கையை, மொத்த கை க்ளோஸ் பண்ணு. இப்போ 6 விரல் என்னணுமா? 8க்கு அப்புறம் 9 சொல்லு. 9 10 11 12 13 14 is answer. இதுதான் மேக்ஸ். அம்மா இப்போ பாருங்க, நான் ஒன்று சொல்கிறேன். 16 16 + 15 எவ்வளோன்னு எனக்கு தெரியும். சொல்லு. 31. ஏய் சூப்பர்மா, கை கொடு. செம்ம செம்ம செம்ம. சரி ஓகே, வீடியோ முடிச்சிடலாமா? எப்படி நான் அது சொன்னேன்னு தெரியுமா? ஏன்னா போர்டில் டேட் போட்டிருக்குல்ல, எத்தனை பேர் இருப்பாங்கன்னு போட்டிருக்குல்ல. பாய்ஸ் வந்து 16 கேர்ள்ஸ் வந்து 15 போட்டிருந்துச்சு. அதான் சொல்லிட்டேன். மொத்தம் சேர்த்தா 31ன்னு போட்டிருந்துச்சு. அதான் வந்து சொல்லிட்டேன். சரி சரி சரி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம துர்கா காந்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய். அப்புறம் சில்வர் பிளேலாம் சில்வர் பிளே பட்டன் கட்சிச்சு, கோல்டன் தான் வேணும்.
இல்ல கோல்டன் வேண்டாம், எனக்கு அந்த டைமண்ட் தான் வேணும். அம்மா உன்னை வந்து நீ வந்து என்னை யாருமே கேட்க மாட்டாங்கன்னு சொன்னல வித்தா, ஒருத்தவங்க வேணும்னு சொல்லியிருந்தாங்க, நிறைய பேர் ஒன்று வேணும்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே போயிருக்கியா அவங்க வீட்டுக்கு? ஏன்? சரி டாட்டா சொல்லிடுறேன். டாட்டா. டாடா பை, see you. பக்கத்துல டாட்டா.